பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அவர்கள் வர்ணிக்கின்ற வர்ணனைகளை விட்டும் கண்ணியத்தின் இறைவனாகிய உம்முடைய இறைவன் மகா தூய்மையானவன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன், ரசூல்மார்களின் மீது சலாம் உண்டாவதாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, முஷ்ரிக்கீன்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வின் பக்கமாக இணைத்து பேசுகிறார்களோ அவை எல்லாவற்றை விட்டும் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே நீங்கியவனாக இருக்கிறான். முஷ்ரிக்கீன்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நவுது பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை இருக்கிறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளோ சொல்றாங்களோ இது எல்லாவற்றை விட்டும் அல்லாஹ் நீங்கியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, முடிவே இல்லாத மிகப்பெரிய கண்ணியத்திற்கு சொந்தக்காரன். இந்த பொய்யர்கள் இட்டுக்கட்டக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்திலே எதையெல்லாம் இட்டுக்கட்டுகிறார்களோ அதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல்மார்களின் மீது சலாம் உண்டாவதாக. வஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல்மார்களின் மீது சலாம் உண்டாவதாக. அந்த ரசூல்மார்கள் இந்த முஷ்ரிக்கீன்களுடைய பேச்சிலே எதுவெல்லாம் இருந்ததோ அந்த குறைகள் எல்லாம் ரசூல்மார்களுடைய பேச்சிலே கிடையாது. மாறாக நபிமார்கள் அல்லாஹ்வின் விஷயத்திலே எதை சொன்னார்களோ, அல்லாஹ்வினுடைய எந்த அவுசாஃபுகளை பேசினார்களோ அது எல்லாம் சரியானது, ஹக்கானது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, சர்வ புகழுக்கும் அவனே சொந்தக்காரன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். எல்லா விதமான புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் ஆரம்பமான கடைசியான எல்லா புகழும் அவனுக்கே சொந்தமானது. எல்லா நிலைகளிலும் அவன் புகழுக்கு சொந்தக்காரன். தஸ்பீஹ் என்று சொன்னால் என்ன? எல்லா விதமான குறைகளை விட்டும் நீங்கியவன். எல்லா விதமான குறைகளை விட்டும் நீங்கியவன் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான நிறைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஆகவே அவன் புகழுக்கு சொந்தக்காரன். எல்லா விதமான குறைகள் விட்டும் நீங்கியவன் அப்படின்னா எல்லா விதமான நிறைகளும் அவனிடத்திலே இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே இப்படியே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்களிலே அல்லாஹ் தஸ்பீஹையும் ஹம்தையும் ஒரே இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருப்பான். பல இடங்களிலே குர்ஆன்ல இருக்கிறது. ஹஜ்ரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என் மீது சலாம் சொல்லுங்கள், அதே போல நபிமார்களின் மீதும் சலாம் சொல்லுங்கள், ஏனென்றால் நானும் அந்த நபிமார்களின் பட்டியலிலே உள்ளவன் தான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னதிலே இருக்கிறது. அபு யஅலாவிலே ஒரு பலகீனமான ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்ல நினைத்தால் இந்த 3 ஆயத்துக்களை படித்து சலாமை சொல்லுவார்கள். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த 3 ஆயத்து இதை படித்து சலாம் சொல்லுவார். இப்னு அபி ஹாத்திமிலே இருக்கிறது, எந்த மனிதர் பரிபூர்ணமான நன்மை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் ஒரு சபையில இருந்து எழுந்திருக்கிறார் அப்படின்னா அப்போ இந்த 3 ஆயத்துக்களை படிக்கணும். வெறும் கஃபாரா மட்டும் ஓதிட்டு போறதில்லை. கஃபாராவை ஓதிட்டு கஃபாராவோட சேர்த்து சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதையும் சேர்த்து படிக்க வேண்டும். அப்பதான் பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும். முஸ்னதில் இந்த ரிவாயத்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் மௌகூஃபான முறையிலேயும் அறிவிக்கப்பட்டது. தபரானியினுடைய ஒரு ஹதீஸ், எந்த மனிதன் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 3 தடவை இந்த 3 ஆயத்துக்களை படிப்பாரோ 3 வாட்டி அவருக்கு பரிபூர்ணமான கூலி கொடுக்கப்படும். சபைகளினுடைய கஃபாரா பல ஹதீஸுகளிலே நம்ம படிக்கக்கூடிய அந்த சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் வருகிறது. ஆனால் அதோடு சேர்த்து இந்த 3 ஆயத்துக்களையும் படிக்க வேண்டும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
இதையும் சேர்த்து படிக்கணும். அப்போ தான் முக்கம்மலான நன்மை அது கொடுக்கப்படும் அப்படின்னு ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையால், அல்லாஹ்வுடைய கருணையால் பல நாட்களாக சூரத்து சாஃபாத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சூரா நிறைவு பெறுகிறது. அடுத்தபடியாக சூரத்து ஸாத் ஆரம்பமாகிறது. இந்த சூறாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் கூறினானோ அதன்படிக்கு அமல் செய்கின்ற உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.